நிலாவும் பல்லவனும் பேசிக்கிட்டு இருக்காங்க. நிலா பல்லவன் கிட்ட சொல்றாங்கல்ல, "நாளைக்கு உன் லைஃப்ல ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கூட வரலாம்" அப்படின்னு சொன்னதும், பல்லவன் இருந்துகிட்டு, "ஆமா அண்ணி, அன்னைக்கு நான் வருத்தப்பட்டு அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டாப் கிட்ட உட்காந்துட்டு இருந்தேன்ல, அப்ப கரெக்ட்டா அந்த காயத்ரி வந்தா. நான் ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்கத பார்த்துட்டு, 'என்னாச்சு? ஏன் இப்படி இருக்கீங்க? நீ ஏதாவது சொன்னா தானே தெரியும்' அப்படின்ட்டு ரொம்ப நேரம் கேட்டுட்டே இருந்தா. 'இல்ல, இல்ல ஒண்ணும் இல்ல. நான் நார்மலா தான் இருக்கேன்' அப்படின்னு சொன்ன பிறகு தான் அவங்க கிளம்பி போனாங்க. அந்த பொண்ணு பாவம் ரொம்ப நல்ல பொண்ணு. ஆனா சோழன் அண்ணா தான் வந்து அவங்கள மனச ரொம்ப காயப்படுத்திருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும், நிலா இருந்துகிட்டு, "ஆமாண்டா, அந்த பொண்ணு ரொம்ப இன்னசென்ட்டா இருந்துச்சு. அந்த பொண்ணு பேசுறதுலயே தெரிஞ்சுச்சு. சோழன் அந்த பொண்ணு விஷயத்துல இப்படி பண்ணியிருக்க கூடாது. அந்த பொண்ணு ரொம்ப வருத்தப்பட்டுருக்கும்" அப்படின்ட்டு நிலாவும் பல்லவனும் பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே நிலா சோழன் கிட்ட போய் பேசுறாங்க. "இங்க பாருங்க சோழன், உங்ககிட்ட நான் ஒண்ணு சொல்லணும். நான் சொல்றத செய்வீங்களா?" அப்படின்னு கேட்குறாங்க. "நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்றதுக்கு தயாரா இருக்கேங்க. என்னங்க செய்யணும்?" அப்படின்ட்டு சோழன் கேட்குறாங்க. "இங்க பாருங்க, அன்னைக்கு அந்த காயத்ரி இருக்கிறாள்ல, அவ உங்களால ரொம்ப வருத்தப்பட்டு, ரொம்ப மனசு உடைஞ்சு அந்த பொண்ணு போயிடுச்சுல்ல, அந்த பொண்ணுகிட்ட நீங்க மன்னிப்பு கேட்கவே இல்ல. நீங்க அந்த பொண்ணுகிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா, நேத்து பல்லவன் கூட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நிக்கும்போது அந்த பொண்ணு ரொம்ப நேரமா பல்லவன் கிட்ட என்னாச்சு? ஏன் இப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு பல்லவன அக்கறையா விசாரிச்சிருந்திருக்கு. நல்ல பொண்ணு பாவம். உங்களால தான் இப்படி ஆயிடுச்சு. அந்த பொண்ணு மனசு உடைஞ்சு. அதனால நீங்க அந்த பொண்ணுகிட்ட மன்னிப்பு கேட்டா நல்லாயிருக்கும்" அப்படின்ட்டு நிலா சொல்லிட்டு சோழன் இருந்துட்டு, "நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்றதுக்கு தயாரா இருக்கேங்க. காயத்ரி கிட்ட நான் மன்னிப்பு தானே கேட்கணும். எனக்கும் அது கில்ட்டியா தான் இருந்துச்சு. அந்த பொண்ணுகிட்ட இப்படிலாம் நான் பேசியிருக்க கூடாது. உங்கள வெறுப்பேத்தணும்னு சொல்லிட்டு நினச்சு நான் இப்படி பண்ணதெல்லாம் தப்பு தான்" அப்படின்னு சொல்லிட்டு சோழன், "இப்பவே நான் மன்னிப்பு கேட்குறேன்" அப்படிங்கிறாங்க. உடனே நிலாவும் சோழன் கிளம்பி நேரா காயத்ரி வீட்டுக்கு வர்றாங்க. காயத்ரி வீட்டுக்கு வந்துட்டு, "காயத்ரி உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்" அப்படிங்கிறாங்க. "என்ன பேசணும்? உள்ள வாங்க" அப்படின்ட்டு காயத்ரி உள்ள கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. சோழன் பண்ணது பெரிய தப்பு தான். அவர் உன் மனச காயப்படுத்துற மாரி இப்படியெல்லாம் பேசியிருக்க கூடாது, நடந்திருக்க கூடாது. அதனால தான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக அவர கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, அங்க நிலா சொல்றாங்க. உடனே சோழன், "கேளுங்க, அவங்ககிட்ட மன்னிப்பு கேளுங்க" அப்படின்ட்டு சொன்னதும், "இங்க பாருங்க காயத்ரி, நான் உங்க மனசோட இப்படியெல்லாம் விளையாண்டுருக்க கூடாது. நான் விளையாட்டா தான் உங்ககிட்ட பழகுனேன். ஆனா நீங்க கடைசில என்ன விரும்பினேன்" அப்படிலாம் பேசினோனே எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஒரு பொண்ண இப்படி நம்ம காயப்படுத்திட்டோமேன்னு எனக்கே வருத்தமாயிடுச்சு. என்ன மன்னிச்சுடுங்க. இனிமேல் நான் இப்படிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சோழன் சொல்றாங்க. உடனேவும் நீலாம் இருந்துட்டு, "இங்க பாருங்க காயத்ரி, இனிமேல் சோழன் இப்படியெல்லாம் எந்த பொண்ணுகிட்டயும் நடந்துக்கிட மாட்டாங்க. அவங்க விளையாட்டா தான் பேசுனாங்க. அது உங்கள மனச காயப்படுத்திடுச்சு" அப்படின்ட்டு நிலாவும் காயத்ரி கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. காயத்ரி வந்துட்டு, "அதெல்லாம் நான் மனசுல வச்சுக்கல. நீங்க எப்படிப்பட்டவங்கன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு" அப்படின்னு சொல்லிட்டு காயத்ரியும் அத மன்னிச்சு ஏத்துக்கிறாங்க. உடனே நிலா இருந்துட்டு, "நீங்க பல்லவன ஸ்டாப்ல பார்த்துட்டு உன்கிட்ட ரொம்ப ஆறுதலா பேசுனீங்கன்னு" சொல்லிட்டு பல்லவன் சொன்னான். "ரொம்ப நன்றி காயத்ரி. ஆனா எதுவுமே நீ மனசுல வைக்காம பல்லவன் கிட்ட நல்லா பேசியிருக்க பாத்தியா?" அப்படின்னு நிலா சொல்றாங்க. உடனே காயத்ரி வந்துட்டு, "இதுல என்னங்க இருக்கு? அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு உட்காந்துட்டு இருந்த மாரி இருந்துச்சு. அதான் என்ன எதுக்காக இப்படி இருக்காங்கன்னு சொல்லி விசாரிச்சேன். மத்த ஒண்ணும் இல்ல" அப்படின்ட்டு காயத்ரி சொன்னதும், நிலா இருந்துகிட்டு, "சரி காயத்ரி நான் வரேன்" அப்படின்ட்டு நிலாவும் சோழனும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இங்க நடந்ததெல்லாம் வீட்ல சொல்றாங்க. இங்க பல்லவன் இருந்துக்கிட்டு, அ சோழன் கிட்ட, அப்பனா ரொம்ப நல்லவனா ஆயிட்டியாண்ணே நீ?" அப்படின்னு கேட்குறாங்க. "ஆமாடா, நான் 100% நல்லவன் ஆயிட்டேன்" அப்படின்னு சோழன் சொன்னதும், "என்னண்ணே, சோழன் ஒரு கேரக்டரே நாங்கலாம் மறந்துறக்கூடாது. சோழன்னா எப்படி இருப்பாருன்னு எங்களுக்கு தெரியும்ல. அப்படின்னா சோழன்னா இப்படியெல்லாம் இல்லன்னா எப்படி நாங்க நம்புறது?" அப்படின்ட்டு பல்லவன் சோழன ரொம்ப அது கலாய்ச்சு பேசுறாங்க. உடனே நிலா இருந்துட்டு, "இங்க பாரு பல்லவா, ரொம்ப தான் கலாய்க்கிற" அப்படின்ட்டு நிலா வந்து சோழனுக்கு சப்போர்ட் பண்ணி தடவ பேசுனாங்க. இத பார்த்துனாச்சும் சோழன் இந்த மாதிரி பண்றத கொஞ்ச நாளாச்சும் நிப்பாட்டலாம். நிலா வந்து மனசு மாறி சோழனுக்காக சப்போர்ட் பண்ணி பேசுனது இது தடவ தான். இல்லன்னா நிலாவே சோழன வந்து திட்டி வெறுப்பேத்துற மாரி தான் நெறைய டைம் நடந்துக்குவாங்க. அப்படி இருக்கிற அடுத்த நொடியிலேயும் பாவம் சோழனுக்கு கெட்ட நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உடனேவும் அவங்க ஓனர் கிட்ட இருந்து ஃபோன் வருது. "என்ன சோழா இப்படியெல்லாம் பண்ணிட்டுருக்க? 2 பொண்ணுங்க இன்னைக்கு என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. இப்படியெல்லாம் நீ பேசாத" அப்படி இப்படின்ட்டு அந்த ஓனர் சொல்றாங்க. அத கேட்டு நிலா வந்து ரொம்ப கடுப்பாகுறாங்க. "இப்ப தான் ரொம்ப நல்லவன் ஆயிட்டேன் 100% அப்படின்லாம் சோழன் வந்து டயலாக் விட்டுட்டு இருந்தாங்க. இந்த நேரத்தில அந்த கால் வந்து ஸ்பீக்கர்ல போட்டு எல்லாம் கேட்டதும் சேரனுக்கு கோவம் வருது. நிலாவுக்கும் கோவம் வருது. "என்னடா இதெல்லாம்?" அப்படின்னு சேரனும் ரொம்ப கோவமா பேசுறாங்க. உடனேவும் நிலா இருந்துட்டு சோழன அடி அடி அடிக்கணும்னு போல அவங்களுக்கு தோணுது. நிலா மனசு மாறி சோழன் ஏத்துக்கிற நேரமா வர்ற மாதிரி இருந்த டைம்ல சோழன் இப்படிலாம் பண்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. உடனேவும் எங்க நிலா வந்து ரொம்ப கோவமா, "நான் கிளம்புறேன். எனக்கு சாப்பாடு வேணாம்னு" போயிடுறாங்க. உடனே சேரன் வந்துட்டு, "என்னடா இதெல்லாம்? உன்னால அந்த பொண்ணு சாப்பிடாம போயிடுச்சு பாத்தியா?" அப்படிங்கிறாங்க. என்னன்னு அவங்களுக்கு பொசசிவ் அதனால அப்படி போயிட்டாங்க அப்படின்னு சோழன் ரொம்ப காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. பாண்டியன் கடைக்கு பூஜை போடுறதுக்காக எல்லாரும் கிளம்புறாங்க. இந்த நேரத்தில நடேசன் கிளம்பாம இருக்காங்க. "என்ன அங்கிள், நான் தான் சொன்னேன்ல வெள்ளிக்கிழமை பாண்டி கடைக்கு பூஜை போட போறோம்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது நீங்க எதுக்கு கிளம்பாம இருக்கீங்க? கிளம்புங்க ஒழுங்கா" அப்படிங்கிறாங்க. "நான் எதுக்குமா? நீங்க போயிட்டு வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்றாங்க. "இல்ல, இல்ல நீங்க வரணும் கண்டிப்பா.
அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொன்னதும் நடேசன் கிளம்பி வர்றாங்க. இவங்களுக்கு என்னமோ அவர் கூட வரணும் வரணும்னு தான் எப்போ பார்த்தாலும் அப்படிம்பாங்க. உடனே சேரன் வந்துட்டு, "அப்பா வர்றது நல்லதுதான்டா" அப்படின்னு சொல்லிட்டு சேரன் எல்லாரும் கிளம்பி போறாங்க. அந்த நேரத்தில வானதிக்கும் பாண்டி அன்னைக்கு நம்ம சொல்லாததுக்கே அவ கோவப்பட்டு பேசுனா, நம்ம இப்ப சொல்லிடலாம் பூஜைக்கு வர சொல்லி அப்படின்ட்டு பாண்டி வானதிக்கும் இன்ஃபார்ம் பண்றாங்க, பூஜைக்கு வந்துரு அப்படின்ட்டு. உடனே வானதியும் பூஜை பண்ற இடத்துக்கு வர்றாங்க. இங்க வானதி வந்ததும் சோழன் இருந்துக்கிட்டு, "என்ன கரெக்ட்டா வந்துட்டீங்க. ஓனர் ஆயிட்டான் பாண்டி. ஓனரோட பொண்டாட்டி ஆக போறீங்களா நீங்க?" அப்படின்ட்டு சோழன் வந்து வானதிகிட்ட ரொம்ப ஜாலியா பேசுறாங்க. வானதி இருந்துக்கிட்டு, "எங்க எங்க கல்யாணம் ஆகணும்னு இந்த ஜென்மத்தில எனக்கு கல்யாணம் ஆகாது போல இருக்கே. சரண் அண்ணாவுக்கு எப்போ கல்யாணம் ஆனதோ அதுக்கு பிறகு தானே எனக்கு கல்யாணம் ஆகும்" அப்படின்னு வானதி ரொம்ப சலிப்பா பேசிட்டு இருக்காங்க. அதில பாண்டி இருந்துக்கிட்டு பூஜை பண்றது யாருன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி நிலாவே பூஜை பண்ண சொல்றாங்க. அத கேட்டு வானதிக்கு ரொம்ப கடுப்பாயிடுது. என்னன்னு என்ன வானதி என்ன பூஜை பண்ண சொல்லாம, எதுக்காக அவங்க அண்ணிய பூஜை பண்ண சொல்றாங்க? பாண்டியோட கடை தானே. அதுக்கு நான் தானே பூஜை பண்ணணும். ஏன் இப்படிலாம் இவன் பண்றான்? அப்படின்ட்டு இங்க வானதிக்கு செம கடுப்பா இருக்குது. நிலாவ பூஜை பண்ணி எல்லாரும் சாமி கும்பிட அ ச தீ தீபம் காட்ட சொல்றாங்க. உடனே நிலாவும் பண்றாங்க. இதுல எல்லாத்துக்கும் சந்தோஷம் தான். ஆனா வந்து வானதிக்கு ரொம்ப எரிச்சலா இருக்குது. உடனேவும் எல்லாரும் சாமி கும்பிடுறாங்க. சாமி கும்பிட்டுட்டு கிளம்புறாங்க. கிளம்பும்போது கரெக்ட்டா அக்ரீமெண்ட் போட்ட பேப்பர்ஸ்லாம் வந்துருது. அக்ரீமெண்ட் வந்து நிலா பேர்ல போட்டிருக்கு. உடனே நிலாவ சைன் பண்ண சொல்றாங்க. அவங்க "என்ன பாண்டி எதுக்கு என் பேர்ல இந்த அக்ரீமெண்ட்ட போட்டிருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்குறாங்க. "இங்க பாருங்க இவங்க எல்லாம் எங்க அண்ணன். இவங்க ரூபா குடுத்ததுல பெருசு கிடையாது. ஆனா நீங்க யாரோ எனக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க எனக்காக பணம் குடுத்துருக்கீங்க பார்த்தீங்களா? அதுதான் பெரிய விஷயம். அதனால இந்த கடை உங்க பேர்லயே இருக்கட்டும்" அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாண்டி சொன்னத பார்த்துட்டு வானதி, "என்ன பாண்டி பண்ணிக்கிட்டு இருக்க? இது இந்த கடைக்கு நீ தானே ஓனர். நீ தானே இந்த கடைய நடத்தப் போற. அப்படி இருக்கும்போது எதுக்கு உங்க அண்ணி பேர்ல நீ அக்ரீமெண்ட் போடணும்?" அப்படின்ட்டு வானதி சண்டை போடுறாங்க. "என்ன வானதி நீ பேசிட்டு இருக்க? இந்த கடைக்கு இவங்க எல்லாரும் தான் பணம் குடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவங்க எல்லார் பேரையும் நான் போட முடியாது. அதனால தான் அண்ணி பேர போட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும், "அப்பனா நீ இந்த குடும்பம் தான் உனக்கு முக்கியம். உனக்கு உன்ன பத்தி நீ யோசிக்கவே மாட்டல்ல. அப்படி இருக்கும்போது உன்ன கல்யாணம் பண்ணி நான் எப்படி வாழப் போறேன்?" அப்படின்னு சொல்லிட்டு வானதி ரொம்ப கோவமா பேசுறாங்க. உடனே நிலா இருந்துட்டு வானதி கிட்ட, "என்ன வானதி நீங்க இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? நாங்க அப்படியே உன் பாண்டிய விட்டுற மாட்டோம். பாண்டி இப்படி பண்ணியிருக்க கூடாது. ஆனா எங்க மேல உள்ள பாசத்தினால இப்படி பண்ணிட்டாரு. அதுக்காக நீங்க இப்படிலாம் பேசுறது கொஞ்சம் கூட சரியில்ல" அப்படின்ட்டு நிலா சொல்றாங்க. உடனே வானதி இருந்துக்கிட்டு, "இங்க பாருங்க எதுக்கு எடுத்தாலும் எங்க அண்ணன், அண்ணின்னு எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டு இருந்தா எப்படி? நான் முக்கியமா? நீங்க முக்கியமான்னு கேட்டா, எப்போ பார்த்தாலும் நீங்க தான் முக்கியம்னு சொல்றாங்க. அப்படி இருக்கிறவர்கிட்ட என்னால வாழ முடியாது. எங்க அம்மா அப்பா சொல்றது கொஞ்சம் நியாயம் தான். உங்க அம்மா அப்பா பார்க்குற மாப்பிள்ளையே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீ வேண்டாம் எனக்கு" அப்படின்னு பாண்டியட்ட சொல்லிட்டு போறாங்க. உடனே நிலா இருந்துட்டு, "என்ன பேசுறீங்க வானதி? உங்களுக்கு பாண்டியோட சேர்ந்து வாழ பிடிக்கலையா? பாண்டி உங்க மேல எவ்வளவு பாசமா இருக்காரு. உங்கள எவ்வளோ விரும்புறாரு. அப்படி இருக்கும்போது நீங்க இப்படி பேசுறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்ல" அப்படின்னு நிலா வந்து வானதி கிட்ட சொல்றாங்க. ஆனா வானதி வந்து, "என்ன நான் சொல்லணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? என்னால பாண்டியெல்லாம் ஏத்துக்க முடியாது. நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. இங்க பாண்டி ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. "அவ போனா போகட்டும் அண்ணி. எப்போ பார்த்தாலும் எதையாவது வச்சுக்கிட்டு என் கூட சண்டை போடுறதே அவளுக்கு வேலையா போச்சு. என்னைக்குமே அவ சிரிச்சு என்கிட்ட பேசுனதே கிடையாது. எனக்கே அவ கூட சேர்ந்து வாழணுமான்னே தோணிருச்சு" அப்படின்ட்டு பாண்டி சொல்றாங்க. "என்ன பாண்டி சொல்றீங்க?" அப்படின்னு நிலா கேட்குறாங்க. சேரனும் "என்னடா சொல்ற?" அப்படின்ட்டு எல்லாரும் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. சீரியல் எப்படி இருந்தா நல்லாயிருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.